ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் வந்திருக்கிற புது நோட்டிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட், சர்க்குலர் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இல்லை என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் உங்கள் வீடியோ கீழே தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல, இல்லை யூடியூப் வந்து நீங்கள் ரேராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோ கீழே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நான் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க புது நோட்டிஃபிகேஷன், அமெண்ட்மெண்ட், சர்க்குலர் எல்லாமே நான் வந்து அந்த குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எனி ரிலவெண்ட் சர்வீஸ் இல்லை எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சர்வீஸ் கொடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 94/2020 சென்ட்ரல் டேக்ஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா 22 டிசம்பர் 2020 இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பாயிண்ட் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட், இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க மேஜராக வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து புது அப்டேட்டை வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க மேஜராக இப்போ வந்து ஜிஎஸ்டியில் டார்கெட் பண்ணுறது வந்து இந்த ஃபேக் இன்வாய்ஸ். அதாவது வந்து இந்த ஃப்ராட்ஸ், ஃபேக் இன்வாய்ஸ் போட்டு வந்து இன்புட் எடுக்கிறவங்க, இல்லை இந்த கமிஷன் பேஸில் வந்து பண்ணுறவங்க, ஸோ இது மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மேஜராக டார்கெட் பண்ணுறது தான் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய மேஜரான ஒரு கோர் பாயிண்ட். ஓகே, அவங்க இதில் என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க கை வைக்கிற இடம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன் இங்கே மேஜராக கை வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது வந்து ஃபேக் இன்வாய்ஸ் போடணும், இல்லை வந்து யாராவது வந்து இன்புட்டை வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டாக அவங்க எங்கே, அதாவது வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து எங்கே அவங்க மேஜராக அவங்க வந்து போவாங்க அப்படின்னா, புது ஜிஎஸ்டி நம்பர் எடுப்பாங்க. புது ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அதில் வந்து இன்புட்டை வந்து, அதாவது வந்து ஃபேக்காக ஒரு இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணி அதில் இன்புட்டை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு வர வச்சு அதில் வந்து இன்புட்டை வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. 3B வந்து ஃபைல் பண்ணாமல் GSTR 1 மட்டும் பண்ணிவிட்டு இன்புட்டை வந்து ஃபேக்காக ஃப்ராட்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு மேஜராக எங்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னா, இங்கே ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் கிடைக்குது. ஸோ இதை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆதார் ஆத்தன்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆதார் ஆத்தன்டிகேஷன் இருந்தால் தான் ஜிஎஸ்டி வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் கமிஷனர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகிறாங்க. ஜிஎஸ்டிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயோமெட்ரிக், அதாவது வந்து இப்போ நார்மலாக வந்து நம்ம சிம் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஆதார் ப்ளஸ் பயோமெட்ரிக். இப்போ ஜியோவில் நம்ம சிம் வாங்க போனால் இது தான் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஆதார் பயோமெட்ரிக் வச்சு ஆதார் இது பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சிம் இஷ்யூ பண்ணுவாங்க. சேம் கான்செப்ட் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. பயோமெட்ரிக் மூலம் நம்மளுடைய ஆதார் ஆத்தன்டிகேஷன் வச்சு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து இது பண்ணி உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து அப்ரூவ் பண்ணுற பேஸில் இப்போ கொண்டு வர போகிறாங்க. இது இல்லாமல் மேஜராக அவங்க இன்னொரு பாயிண்ட் அங்கே அவங்க இது பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்பி அதை வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து விட்டாங்க. திருப்பி வந்து இப்போ இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ ஆதார் பயோமெட்ரிக் மூலம் ஆதார் ஆத்தன்டிகேஷன் நடக்குது, ப்ளஸ் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே இதுக்கப்புறம் 1 ஜனவரி 2021 அவங்க இது மாதிரி வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப டைட் பண்ணுறேன். இது மாதிரி இந்த யாரெல்லாம் வந்து இந்த ஃப்ராட்ஸ் ஃபேக்காக வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து மேக்சிமம் வந்து இதில் வந்து கட் ஆகிடும். எதனால் அப்படின்னா, இப்போ வந்து எதுவுமே யாரும் வெரிஃபிகேஷன் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லை, யாரும் வந்து பண்ணுறதில்லை அப்படின்ற பேஸில் அவங்கவுங்க யாருடைய பேன் ஆதார்லாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி பண்ண முடியாது.
பிஸ்னஸ் பிளேஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பிளேஸை வெரிஃபை பண்ணாலே 99% வந்து ஜிஎஸ்டி வந்து டம்மியாக வந்து கிரியேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது மூலம் வந்து மேக்ஸிமம் அவங்க ஃபேக் இன்வாய்ஸ் போகிறது கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக அவங்க ஃபஸ்ட்டாக டார்கெட் பண்ணியிருக்க இடம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். இது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் அவங்க மேஜராக கை வைக்கிற இடம் என்னன்னா 10% ரூல். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ரூல் நம்பர் 36 சப் ரூல் 4 1 ஜனவரி 2021 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸாக வந்து உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 2A என்ன அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் 3Bல காட்டலாம். அதுக்கப்புறம் இப்போ 2Bன்னு ஒன்று வந்துடுச்சு. 2Bல வந்து எவரி மந்த் 11th உங்களுடைய கட் ஆஃப் அதோட முடிஞ்சிருது. அது வரைக்கும் யாரெல்லாம் வந்து உங்களுடைய சப்ளையர் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் இன்புட் எடுக்க முடியும். ப்ளஸ் அந்த பீரியடில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ப்ரீவியஸ் ரிட்டர்னில் யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணாங்களோ அதுவும் நம்ம சேர்த்து இன்புட் எடுக்கலாம் அப்படின்ற நியூ சிஸ்டமும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ப்ரீவியஸாக இதில் ஏதாவது வராத சப்ளையர் ஃபைல் பண்ணாத இன்புட் இருந்து உங்களுடைய பர்ச்சேஸ் நீங்கள் கையில் இருந்து அதை வந்து சப்ளையர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா மேக்ஸிமம் 20% எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸாக இருந்தது. அந்த 20% 10% மாற்றினாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. உங்களால் மேக்ஸிமம் 10% தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் இன்னும் கீழே குறைச்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 5% தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து நம்மளுடைய 2Aலேயோ 2Bலேயோ ரெஃப்ளெக்ட் ஆகாத நம்மளுக்கு வராத சப்ளையர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத இருக்கிற அமௌண்ட்டில் மேக்ஸிமம் உங்கள் டோட்டல் இன்புட்டில் வந்து 5% நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ இதை குறைச்சிட்டு வராங்க. இன்னும் போக இந்த 5% இருக்காது, உங்கள் 2Aல இல்லை 2Bல இருக்கிற என்னவோ அது மட்டும் எடுங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் அப்டேட் வரலாம். ஏன் இங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த 10% ரூலை வந்து யூஸ் பண்ணி இவங்க வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் அவங்க வந்து பார்ட்டி வந்து அமௌண்ட் வரும்போது அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இன்கேஸ் வரலனால அந்த 10% வந்து அவ்வளோ மேஜராக வந்து அது கவனிக்கிறது இல்லை. ஸோ ஃபோக்கஸ் வந்து செகண்டாக ஃபோக்கஸ் பண்ணுற இடம் 10% ரூலில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3B நீங்கள் வந்து 2 மந்த்து, அதாவது வந்து ரூல் வந்து 59 சப் ரூல் வந்து 4 அது பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் 2 மந்த் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஃபைல் பண்ணல அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து உங்களால் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்ற புதுசாக ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு இப்போ 2-3 கம்பெனி வச்சிருக்காங்க, ஃபேக் இன்வாய்ஸ் 2 கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணாலே இன்னொரு கம்பெனியில் இன்புட் வந்துடும். அது மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை வந்து ப்ராப்பராக இது பண்ணிட்டு இது 3Bயை ஃபைல் பண்ணாமலே இருப்பாங்க. 3Bயை ஃபைல் பண்ணால் பேமெண்ட் பண்ணணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 3Bயை ஃபைல் பண்ணாமல் ஜிஎஸ்டிஆர் 1 மட்டும் ஃபைல் பண்ணி இன்புட் எடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியில். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 3B நீங்கள் 2 மந்த் நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 2 மந்த் போடுவீங்க, 3ஆவது மாதம் உங்களால் போட முடியாது, அங்கே வந்து லாக் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 1 உங்களால் ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியாது. 3B ஃபைல் பண்ணாமல் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. இது மூலம் வந்து இந்த ஃபேக் இன்வாய்ஸ் போடுறது, ஃப்ராட்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்டாக 3B வந்து நீங்கள் 2 மாதம் ஃபைல் பண்ணால் இவே பில்லை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிட்டனே உங்களால் ஃபைல் பண்ண முடியாது நீங்கள் 2 மந்த் வந்து 3B ஃபைல் பண்ணல அப்படின்னா. இது வந்து மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க. நான் குவார்டர்லி ஃபைல் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து நீங்கள் 3Bயை வந்து ஃபைல் பண்ணாமல் இருந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் நீங்கள் ப்ராப்பராக 3Bயை ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த குவார்ட்டரில் வந்து கரண்ட் குவார்ட்டரில் வந்து உங்களால் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் உங்களால் ஃபைல் பண்ணவே முடியும். ஸோ அது மாதிரி மேஜராக நிறைய அப்டேட்லாம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து புதுசாக அவங்க வந்து ரூம் போட்டு யோசித்து புதுசு ஐடியாலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மேஜராக வந்து
ஜெனியூன் டேக்ஸ் பேயருக்கு இது எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் ஃப்ராட்ஸ் ஃபேக் இன்வாய்ஸ் போகிறவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்க வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவங்க ஈஸியாக அவங்கள ட்ராக்கிங் பண்ணுற நிறைய சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் வர 2-3 அப்டேட்லேயே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஏரியா வந்து ஐடிசி, அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 86Bல அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணுறாங்க. என்ன டைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய டேக்ஸபிள் சப்ளை, அதாவது வந்து ஜிஎஸ்டியில் டேக்ஸபிள் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்த பிறகு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து பிஃபோர் டேக்ஸ். அவங்க வந்து பிஃபோர் வேல்யூ டேக்ஸபிள் சப்ளையிலேருந்து எக்ஸம்டட் சப்ளை ப்ளஸ் 0 ரேட் சப்ளை இருக்கிற டோட்டலை தவிர்த்து, அதாவது நீங்கள் எக்ஸம்டடோ இல்லை 0 ரேட்டோ பண்ணியிருக்க அந்த வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணி தேவையில்லை. பியூராக போடுற டேக்ஸ் இன்வாய்ஸில், அதுவும் டேக்ஸபிள் வேல்யூவில் 50 லட்சத்துக்கு மேலே பர் மந்த்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னா, ஈவன் தோ உங்களுக்கு கிரெடிட், அதாவது இன்புட் கிரெடிட் இருந்தாலும் 1% வந்து நீங்கள் கேஷ் லெஜர்லேருந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு செக் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக இதை வைக்கிறாங்க? ஏன் இன்னும் 1% பே பண்ண? நான் தான் எனக்கு தான் இன்புட்டே இருக்கு, 100% நான் இன்புட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி அது எதுக்காக நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இதனால ரெவென்யூ வந்து லாஸ் ஆகுது. அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபேக் இன்வாய்ஸு அது மாதிரி டம்மி இன்வாய்ஸ்லாம் போட்டு இன்புட்டை ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் பேமெண்ட்டே போகிறதில்ல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் 99% இன்புட் டேக்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க, ரிமைனிங் இருக்கிற 1% வந்து நீங்கள் கேஷ் லெஜர்லேருந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்புட்டே இருந்தாலும் 50 லட்சத்துக்கு மேலே டேக்ஸபிள் வேல்யூ வந்து எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1% வந்து, அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்புட் இருந்தாலும் இது பே பண்ணணும். இன்புட் இல்லைனா நீங்கள் எவ்வளோ ஃபுல்லாக பே பண்ணுவீங்க. இன்புட் இருந்தால் நீங்கள் 99% மட்டும்தான் உங்களுடைய ஐடிசியை கிளைம் பண்ண முடியும், மீதி 1% கேஷ் லெஜர்லேருந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அவங்க மேஜராக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 1 ஜனவரி 2020-21 இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். 22 டிசம்பர் 2020 இந்த ஜிஎஸ்டி ஃபேக் இன்வாய்ஸ் ஃப்ராட்ஸ், இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வந்து ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறது இல்லை. யாருக்கு? இந்த ஃபேக் இன்வாய்ஸ் போடுறவங்க இல்லை இந்த ஃப்ராட்ஸ் பண்ணுறவங்களுக்கு. என்ன இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இல்லை அப்படின்னா, இப்போ நார்மல் வந்து டேக்ஸ் பேயர், ஜெனியூன் டேக்ஸ் பேயருக்கு அவங்க 6 மாதம் வந்து டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் ரிட்டனே வந்து 6 மந்த் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 3B ஃபைல் பண்ணலனாலும் ஜிஎஸ்டி கேன்சல் ஆகாது. மோர் தென் 6 மந்த்து நான் ஃபைலிங் ஆஃப் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக் ஜிஎஸ்டி வந்து கேன்சல் ஆகும். வித் ப்ராப்பர் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி 15 நாளைக்குள்ளே நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் நீங்கள் அந்த ரீப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இது ஜெனியூன் டேக்ஸ் பேருக்கு. ஆனால் இந்த ஃப்ராட்ஸு ஃபேக் இன்வாய்ஸ் போடுறவங்க அது மாதிரி அவங்க வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் உங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஜிஎஸ்டியை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி இஷ்யூ இருக்கிறத ஒன்ஸ் அவங்க ஃபர்தராக நோட்டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக அவங்களுடைய ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இதுவும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 22 டிசம்பர் 2020 இந்த ஜிஎஸ்டியுடைய ஃபேக் இன்வாய்ஸ் ஃப்ராட்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த ஃப்ராட்ஸ், அதாவது வந்து இந்த ஃபேக் இன்வாய்ஸ் போட்டு இவங்க பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன மாதிரிலாம் வந்து ட்ராக்கிங் ஆப்ஷன் அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜிஎஸ்டி மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் உங்களுடைய பேங்க்ல இருந்தும் உங்களுடைய கஸ்டம் இதில் இருந்து ப்ளஸ் நெசசரி மேட்சிங் டன், இது மூலம் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷனை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜிஎஸ்டியில் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இன்கம் டேக்ஸில் ஒரு டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா
ஈஸியாக மேட்சிங் செக் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணியும் உங்களோட வந்து இது பண்ணுவாங்க. ப்ளஸ் கஸ்டம், நீங்கள் ஏதாவது வந்து கஸ்டம் டியூட்டிலேருந்து ஏதாவது நீங்கள் வந்து பொருளை வாங்கி பொருளை சேல் பண்ணுறீங்க, அது மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே அவங்க வந்து கிராஸ் செக்கிங் பண்ணி மேட்சிங் டூல் வந்து அவங்க வந்து இப்போ வந்து நிறைய வந்து அட்வான்ஸ் வந்து டேட்டா அனலைஸ்டிங் டூல் எல்லாமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அட்வான்ஸ் மேட்சிங் டூல் மூலம், டேட்டா அனலைஸ் மூலம் உங்களுடைய யாரெல்லாம் வந்து இந்த ஃபேக் இன்வாய்ஸ் போடுறாங்க, ஃப்ராட்ஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து அவங்களுடைய டேக்ஸை வந்து கட்டாமல் வந்து ஃப்ராடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் இந்த மாதிரி மேட்சிங் டூல் மூலம் உங்களை ஈஸியாக ட்ராக்கிங் பண்ணுவாங்க. இன்கேஸ் அது மாதிரி ட்ராக்கிங் நடந்தது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஜென்யூன் டேக்ஸ் பேருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. யாரெல்லாம் வந்து ஃப்ராட்ஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஃபேக் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இதுக்கப்புறம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து முன்ன மாதிரி கிடையாது ஜிஎஸ்டியில். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரும் வந்து இது மாதிரி ஃபேக் இன்வாய்ஸ் போடணும், இல்லைன்னா இன்புட்டை வந்து ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணணும், அது மாதிரி யாருமே இதுக்கப்புறம் யோசிக்காதீங்க. ஈஸியாக ட்ராக்கிங் வந்து ஜிஎஸ்டிலேருந்து பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக டியூ டேட்டில் பே பண்ணுங்கள், டியூ டேட்டில் உங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ஜென்யூனாக டேக்ஸ் பேருக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லேட் ஃபீ வேவர். நிறைய பேர் வந்து இப்போ வந்து மேஜராக கொஞ்ச நாளாக வந்து கேட்குறது எல்லாமே, சார் லேட் ஃபீ வந்து வேவர் வருமா. அவங்களுக்கு எல்லாமே வந்து நானும் வந்து சொல்லிட்டு இருக்கேன், லேட் ஃபீ வேவர் வந்து 30 செப்டம்பர் 2020 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ரூல் பிரகாரம் தான் லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள் ஆகிட்டு இருக்கு. லேட் ஃபீ வந்து இதுக்கப்புறம் வந்து லேட் ஃபீ வேவர் வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சிஏலேருந்து சின்ன பிஸ்னஸ் பீப்புளேருந்து. ஆனால் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனும் வரல. ஆனால் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது கூட தமிழ்நாட்டில் இருக்கிற டேக்ஸ் பேருக்கு கிடையாது. அவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் லத்தாக் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வந்து லேட் ஃபீ இருக்குது. அது கூட வந்து ரெகுலர் டேக்ஸ் பேர் கிடையாது, காம்போசிஷன் டேக்ஸ் பேருக்கு தான் இருக்குது. ஃபார்ம் GSTR 4 ஃபைல் பண்ணுறவங்க காம்போசிஷன் டேக்ஸ் பேர் ஃபினான்ஷியல் இயர் 1920 1 ஏப்ரல் 2009 மார்ச் 2020 இந்த மந்த்துக்கான ரிட்டர்னை வந்து தாக்கல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 நவம்பர்லேருந்து 31 டிசம்பர் இதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேட் ஃபீயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ ஏதாவது லேட் ஃபீ ஏதாவது நம்மளுக்கு ரெகுலர் டேக்ஸ் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஒரு லேட் ஃபீக்கான இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.